டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். அடுத்து 12th முடித்து என்ன படிக்கலாம்? சார், நான் வந்து லக்ஸரியாக நல்ல பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன் சார். இல்லைன்னா ஒரு டூரிசம் நல்லா ஊரை சுற்றணும் சார். அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடாது? இதில் நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். நல்ல வந்து டூரிசம், நல்ல டூர் அண்ட் ட்ராவல்ஸ், அங்கே வெளில போகலாம். சொந்தமாகவே டூர் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு JEE எக்ஸாம்ஸ் ஒன்று நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா NCHMCT அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு JEE எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுவும் வந்து நம்ம நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒன்லி CBT மெத்தட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st வீக் வரும். அப்புறம் டென்டேட்டிவாக எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக் வரும். ஸோ இதோட வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறோம் பாருங்கள், www.nchm.gov.in அப்படிங்கிறதுல நீங்கள் போய் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி, அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி அண்டு அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் இதில் வரும். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் அண்டு லாஜிக்கல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வரும். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து GK அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றி தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறதுல வரும். எப்பொழுதும் மாதிரி தான் JEE எக்ஸாம்ஸ் மாதிரி தான். இதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக பண்ணால் -1 மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சென்னையில் இருக்கா சார் அப்படின்னு சொன்னால், சென்னையில் இருக்குது. அங்கே வந்து என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து 6 செமஸ்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டரில் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும் சொல்கிறேனே, இதில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ், எப்படி ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ஃபுட் அண்டு பெவரேஜ், அது சர்வீஸ் சம்மந்தமாக அது சம்மந்தமாக ஃபஸ்ட் செமஸ்டரில் வரும். அப்புறம் ரூம்ஸ் டிவிஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அதில் தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஸ் ஷிப்பு தான் வரும். இப்போ கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அப்புறம் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு மாதிரி கோர்சஸ் இது வரும். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வரும். அப்புறம் வந்து யோகா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இதில் வந்து 40 மார்க் வந்து, அதாவது இன்டர்னல் மார்க்காகவும் 60 மார்க் எக்ஸ்டர்னல் மார்க்காகவும். அந்த எக்ஸ்டர்னல் மார்க்கில் வந்து 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 21 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம சென்னையில் ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது திருச்சியில் துவாக்குடியில் ஒன்று இருக்குது. அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவில் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 35 இடங்களில் இருக்குது. அப்புறம் 1 PSU ஓன்டு இன்ஸ்டியூட், அது வந்து சாணக்கியபுரி டெல்லியில் இருக்குது. அப்புறம் 25 ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து SRM காட்டாங்குளத்தூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 044474328187. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் 12 ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட் வந்து ஒரு 12 இருக்குது. ஸோ இதிலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், அப்புறம் டிப்ளமோ இன் ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், டிப்ளமோ இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன், டிப்ளமோ இன் பேக்கரி அண்டு கன்ஃபெக்ஷனரி. ஆக்சுவலாக பார்த்தா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வெறும் ஹோட்டலில் மட்டும்தான் ஒர்க்காக, அது மட்டும் அப்படி மட்டும் கிடையாது. ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, பேக்கரி அண்டு கன்ஃபெக்ஷனரி இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் வந்து ஒரு கோர்ஸாக நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓப்ராய், டாஜ், ITC, மேரியட், அப்புறம் ஹில்டன், ISG, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், அப்புறம் ட்ராவல் ஏர்லைன்ஸ், அப்புறம் IRCTC, இந்தியன் ரயில்வே,
அப்புறம் ட்ராவல் அண்ட் ஏஜென்சி வச்சு நடத்தலாம், அப்புறம் க்ரூயிஸ், அப்புறம் கப்பலில் பணி, அதுக்கப்புறம் ஃபேஷன்ஸ், பேங்க்ஸ், கிச்சன்ஸ், சினிமாஸ், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போர்டிங் லாட்ஜிங் ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாங்குகிற சம்பளம் ஒரு 40,000 50,000 அப்படிங்கிறதுல அதிகபட்சமாக மிச்சமாகும், அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். சரிங்களா? இன்னும் வந்து இதே வெளிநாட்டில் கிடச்சதுன்னா இன்னும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். அந்த பேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசிப்ளின், அந்த பேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். சார் இது தாண்டி எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதை எழுதி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ கூட வந்து ஐடிடிசி, இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2024 இந்த பிப்ரவரியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அது வந்து பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் வந்து பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அல்லது எம்சிஏ படித்தவங்க இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் சிவில் இன்ஜினியரிங் இது எடுக்கிறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஹோட்டல் ஆப்ரேஷன் இது எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து செஃப் இது எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இது நம்ம படிச்சிருக்கோம். பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதை படிச்சிருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ முக்கியமாக வந்து ஐடிடிசிலாம் வந்து எடுக்கும்போது அவங்க முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. சரிங்களா? கன்சர்ன் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸில் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு 5 இயர்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஒர்க் பண்ணணும். அதாவது அவங்க சேல்ரி வந்து less than 5 lakhs. அங்கே நீங்கள் வாங்குறது வந்து 5 லட்சத்துக்கு குறைவாமல் இருந்திருக்கணும். சரி, இந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ரிக்குவயர்மெண்ட்டில் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி அந்த இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஐடிடிசி இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் இது இருக்குது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிடிடிசி, அந்த கோடை மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் இல்லையா, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அது கூட ரிக்குவயர்மெண்ட் வைக்கிறாங்க. அதில் ஏஜிஎம் போஸ்டிங்ஸ், மேனேஜர் போஸ்டிங். இப்போ ஏஜிஎம் மேனேஜர் ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தால் ஹாஸ்பிட்டாலிட்டி படிச்சிருக்கணும். அப்புறம் ஏஜிஎம் போட்டிங், அப்புறம் வந்து பேக்கேஜ் டூர், இதுக்கு வந்து டூரிசம் படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு அவங்க எலிஜிபிளாக சொல்கிறது பார்த்திங்கன்னா இதில் டிப்ளமோவும் பண்ணியிருக்கலாம், அல்லது டிகிரியும் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அதாவது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து டிப்ளமோவும் பண்ணியிருக்கலாம், அல்லது டிகிரியும் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு தமிழ்நாடு ஹோட்டலில் உள்ள என்ட்ராக வரோன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ரிசப்ஷன் இருக்கும். அதில் இப்போ ரிசப்ஷனில் இருக்கிறவங்கள ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கோம் அவங்க எடுப்பாங்க. ஸோ இதில் நிறைய விஐபிஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதே வந்து டிடிடிஸில் டைப்பிங்க்கு ஜாபு இருக்குது. அப்புறம் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கு ஒரு ஜாப் இருக்குது. அப்புறம் மேனேஜர், ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட், ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஹவுஸ் கீப்பிங், ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க்கு வந்து இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருந்தீங்க. அதிலே வந்து பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் மேலும் பிஜி டிகிரி கோர்சஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதான ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ஒன்று, ஜெர்மன் லாங்குவேஜ் ஒன்று, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணும்போது இன்னும் உங்களை எஃபிஷியண்ட்டாக மாற்றிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி வந்து உங்கள் லைஃப்பை இன்னும் மென்மேலும் ஆக்கிக்கணும், மேலே வந்து நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக வந்து 10th முடிச்சு நீங்கள் போகலாம். அப்புறம் வந்து டிகிரி அப்படிங்கிற போது 12th கம்பல்சரி. சரிங்களா? டிப்ளமோ அப்படின்னு சொல்லும்போது 10th இருக்கும். அந்த டிகிரிக்கும் டிப்ளமோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. டிகிரியில் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் மட்டும் டிப்ளமோவில் இருக்காது, மற்றபடி எல்லாமே வந்து சேமாக இருக்கும். இது 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து 2 இயர் டிப்ளமோ, 3 இயர் டிப்ளமோ அப்படி இருக்குது. அப்போ டிகிரி கோர்சஸ் 3 இயர் கோர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பிஜி டிகிரி கோர்சஸ் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பிஹெச்டி பண்ணுங்கள், ப்ரொஃபஸர் லெவலுக்கும் வரலாம். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்.